ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 7 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முத்து வந்து ரொம்ப சந்தோஷத்தில் பேசுகிறாருல, இந்த மாதிரி நீ வந்து இவ்வளோ மார்க் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் மீனாவும் தான் படிக்கல, ஆனால் நீ வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கனோடனே இப்போ மீனா எமோஷனல் ஆகி முத்துவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த வீட்டில் சொல்லலாம்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் இங்க வந்து அண்ணாமலை கிட்ட சொன்னோனே, அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உன்னோட தியாகத்துல தாம்மா அவ வந்து இன்னைக்கு இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள அங்க வந்து விஜயா வராங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இப்ப அவங்களும் அதே மாதிரி விஷயத்த சொன்னோனே, விஜயா என்ன சொல்றாங்கன்னா, இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, மனோஜும் ரோஹிணியும் வெளியில வராங்க. இப்போ மனோஜ் அதே மாதிரி தான் சொல்றாரு. நானா 4 டிகிரி வாங்கியிருக்கேன்னோனே, இப்போ முத்து என்ன சொன்னார்ன்னா, நீ 4 டிகிரி வாங்கியிருக்க. அதுக்கு பின்னாடி அப்பாவோட உழைப்பு இருக்குது. உனக்கு ஒரு தனி ரூமு, நீ கேட்கறதெல்லாம் உனக்கு உடனே உடனே கிடைக்கும். ஆனா, அவ சீதா என்ன அப்படியா ஒரு பென்சிலுக்குனாலும் 3 நாள் வெயிட் பண்ணணும். அதுல வந்து எங்க மாமனார், மாமியார், மீனா எல்லாரோட உழைப்பும் அதுல இருக்குது அப்படின்னோனே, இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்துட்டு, இந்த மாரி டிகிரி வாங்குறது பெரிய விஷயம். நீ இந்த மாரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி மனோஜ வந்து சத்தம் போடுறாங்க. அதுக்குள்ள இங்க ரவியும், ஸ்ருதியும் வராங்க. அவங்க கிட்ட சொன்னோனே, இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வீட்ல நம்ம பிரியாணி போட்டு அவங்களுக்கு குடுத்துறலாம். நம்ம வந்து ஒரு மொபைல் வாங்கி குடுக்கலாம் சீதாக்கு அப்படின்னோனே, விஜய் ஏன் இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னோனே, அவ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நாங்கன்னா இந்த மாரி நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆன்டி அப்படின்னோனே, இப்ப விஜயாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அமைதியா உட்காந்துர்றாங்க. அப்புறமா எல்லாருமா சந்தோஷத்துல இப்ப மீனாவும், முத்துவும் போயி சீதாவ பார்க்க போறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க, பூ கட்டுறவங்க எல்லாருமே வந்து சீதாவுக்கு வந்து விஷ் பண்றாங்க. எல்லாருமா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து கான்வகேஷனல் நடக்கும்போது அந்த கோட் குடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அத வச்சு சீதாவ வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அங்க மீனா வராங்க. இப்ப மீனா வந்து ஸ்வீட் எல்லாம் குடுத்து, இப்ப மீனாவும் வந்து அந்த கோட் போட்டு ஃபோட்டோ எடுக்க வைக்கிறாங்க. அப்புறமா சீதா வந்து "உன்னால தான்க்கா நான் இன்னைக்கு இந்த மாரி டிகிரி வாங்கியிருக்கேன்" அப்படின்னு. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "பொறுப்பா படிச்சா யார் வேணா வாங்கலாம். சிலவங்க தான் பொறுப்பே இல்லாம திரியிறாங்க" அப்படின்னு சத்யாவ இது பண்ணியே பேசுறாரு. அப்புறமா மீனா கிட்ட "நீ இங்க வீட்ல இருன்னு" சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்புறமா இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணியும் மனோஜும் கணக்கு பார்க்கும்போது ரூ. 2000 இதாகுது. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம அடிக்கடி கடையில சாப்பிடுறோம்ல அப்படின்னோனே, அந்த செலவெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு. இந்த மாரி உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு சாங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து வந்ததா சொல்றாங்க. அதுல வந்து ரூ. 10,00,000 உங்களுக்கு கிரெடிட் லிமிட் இருக்குன்னோனே, மனோஜ் பாத்தியா நம்மள தேடி காசு வரும்னு சொன்னேன்ல அப்படின்னு ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, வித்யாவும் ரோஹிணியும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்போ அவங்க வந்து கேட்கறாங்க. ஏன்டி அவசரப்படுற? உனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு இப்போ 1 வருஷம் தானே ஆகுது. கொஞ்ச நாள் அப்புறமா கூட நீ வந்து இந்த மாரி செக் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணி என்ன சொன்னாங்கன்னா, இல்லடி நானும் 1 இயரா ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா வந்து எதுவும் ஆக மாட்டேங்குது. அதனால தான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லல்லன்னோனே, இப்போ அவங்க ஃப்ரெண்டு டக்குன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ தான் ஏற்கனவே ஒரு குழந்தை பெத்திருக்கல. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறத சீதா கேட்டுருந்தாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல சீதா உட்காந்துருக்காங்க. அவங்க கேட்டுறாங்க. இப்ப சீதா என்ன பண்றாங்கன்னா, மீனாக்கு கால் பண்ணி, மீனா கிட்ட வந்து நான் இப்ப யார பார்த்தேன் தெரியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்